இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 100 க்ரோர்ஸ் பிராட்பேண்ட் யூசர்ஸ் வந்து இந்த நவம்பர் 2020ல கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. இது வந்து ஒரு பெரிய நம்பரா நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த ஒரு சிங்கிள் நம்பருக்குள்ள நெறைய விஷயம் இருக்கு. அத நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன் வந்து ஜியோ வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஏர்டெல் வந்து தமிழ்நாடுல மட்டும் ரொம்ப அதிகமா டாமினேட் 24 ஜிபி பெர் மந்த்ன்றது ஏன் ஒரு ஹியூஜ் நம்பரா கன்சிடர் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேலேயே இந்தியாவோட ஃபியூச்சர் வந்து நோ லாங்கர் ஆஃப்லைனை நம்பி இருக்கிறதே இல்லை. அதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த வீடியோட நிறைய விஷயத்த பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம இந்த மைல்ஸ் பண்ண செலிப்ரேட் மட்டும் பண்ண போகிறதில்ல, இந்த டேட்டா வந்து நமக்கு என்ன விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ண போது டீகோட் பண்ணாத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கரண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ராய் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100.37 க்ரோஸ் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் வந்து இந்த நவம்பர் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த growth எப்படி நடக்குதுன்னா, அக்டோபர்ல 99.98 க்ரோஸ் வந்து ப்ராட்பேண்ட் யூசர்ஸாக இருந்திருக்காங்க. அதே இது நவம்பர்ல பார்த்தீங்கன்னா 100.37 க்ரோஸா இந்த ப்ராட்பேண்ட். இந்த growth வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்ல. ஸோ சிம்பிளா சொல்ல போனா இந்த ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் எப்படி கவுண்ட் பண்றாங்கன்னா 3G 4G 5G ஈவன் வந்து வைஃபை இன்டர்நெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் யூஸ் பண்ணாலே நீங்க இதில் கவுண்ட் ஆயிடலாம். இது வெறும் மார்க்கெட்டிங் தான். டோட்டலாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அடாப்ஷன் லெவலுக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து சொல்லலாம். அப்படி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ண பார்த்து 2015ல் வெறும் 13 க்ரோர்ஸ் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் தான் இருந்திருக்காங்க. இதே எதுன்னு பார்த்தீங்கன்னா 2025ல் இப்போ 100.37 க்ரோர்ஸ் ஆஃப் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் வந்துட்டாங்க. இது வந்து ஒரு நார்மல் க்ரோத்தாக இல்லை, ஒரு பார்த்தீங்கன்னா 8x வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் க்ரோத்தாக இது இருக்கு. பட் அப்படி என்ன நடந்துச்சு, எதனால இது நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இப்போ எப்படின்னா சீப்பாக மாறிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து போகிறப்போ டீயோட சீப்பாக. அதே மாதிரி இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லக்ஸரியிலேருந்து நெசசிட்டியாகவும் ஜம்ப் ஆயிடுச்சு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக கூட இன்டர்நெட் அடாப்ட் ஆகல. டோட்டலாக இந்தியா வந்து ஒரு ஜென்ரேஷனே ஒரு ஜம்பாகவே இந்த டேட்டா சொல்லுது நமக்கு. இப்போ வயர்லெஸ் ப்ராட்பேண்ட் பார்த்தீங்கன்னா 95.85 க்ரோர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே வயர்டு ப்ராட்பேண்ட் பார்த்தீங்கன்னா 4.51 க்ரோர்ஸ் வந்து யூசேஜ் வந்து இருக்காங்க யூசர்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 95% இந்தியாவோட இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் எல்லாமே வயர்லெஸ் தான். இது வந்து ஒரு வீக்னஸாக இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளாய் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் வந்து வில்லேஜஸ் அதர் இடத்துக்கு எல்லாமே ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரீச் பண்ண முடியுது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து மொபைல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு அடாப்ட் வந்து போயிட்டாங்க. டெஸ்க்டாப்பு கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்தியா வந்து எப்படி பண்ணிட்டாங்கன்னா வயர்டு ஃபேஸே டோட்டலாக ஸ்கிப் பண்ணி போயிட்டாங்க. அது எப்படின்னா ஒரு லேண்ட்லைன்ஸை நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணுற மாதிரி அந்த ஃபேஸே நம்ம டோட்டலாகவே ஸ்கிப் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லக் இல்லை, ஒரு பிளான் ஸ்ட்ராட்டஜியாகவே தான் கன்சிடர் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இந்தியன் எவ்வளோ 24 ஜிபியாக மொபைல் டேட்டா வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் இது வந்து முக்கியமாக கன்சிடர் ஹையாக மேட்டராக கன்சிடர் பண்ணுறோம்னா, இது வந்து மெனி டெவலப்டு கண்ட்ரிஸ் கன்சிடர் பண்ணுறப்ப இது ரொம்ப ஹையாகவே இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்போ வந்து கனெக்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இப்போ போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓடிடி ரீசார்ஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா எக்ஸ்ப்ளோஷன் வந்து குறிக்குது. இது வந்து நமக்கு என்ன சொல்லணும்னா டெலிகாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பிஸ்னஸாக மாறிட்டு வருது. இப்போ நம்ம யூசர்ஸ் கவுண்ட் பை கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 51.05 க்ரோர்ஸ் வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 31.43 க்ரோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி வோடாஃபோன் ஐடியா அதாவது 12.78 க்ரோர்ஸ் வந்து அவங்க யூசர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் பார்த்தீங்கன்னா 3.39 க்ரோர்ஸ் வந்து இப்போ யூசர்ஸ் இருக்காங்க. நேஷனலாக பார்த்தீங்கன்னா ஜியோ தான் வந்து டாமினேட் பண்ணுறீங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் 50% ஆஃப் இந்தியா ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜியோவில் தான் மோஸ்ட்டாக டிபெண்ட் பண்ணி. ஏன் வந்து ஜியோ வின் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து காரணம் அக்ரெசிவ் ப்ரைஸிங்குமே ஒரு வந்து ஃப்ளெக்சிபிள் அண்ட் மாடுலராக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷன் வைடாக அவங்க வந்து ரீச்சும் பண்ணிட்டாங்க அவங்களோட கனெக்டிவிட்டியை. அதே மாதிரி மாஸ் மார்க்கெட்டையுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜியோ முக்கியமாக என்ன கேட்கலன்னா எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ணான்றத பார்க்குறோம். ஜியோ அந்த பிளான் பண்ணி கேட்டிருக்காங்க எவ்வளோ பேரை நம்ம கனெக்ட் பண்ண முடியுன்றத பார்த்துருக்காங்க. தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 7.81 க்ரோர்ஸ் ஆஃப் ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. பட் என்னென்னா இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஜியோ வந்து நேஷ்னலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ்நாடுன்னு கன்சிடர் பண்ணுறப்ப ஏர்டெல் தான் மார்க்கெட்டை அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கு. ஆனால் ஏன்னா ஸ்ட்ராங் அர்பன் யூசர் பேஸ் அவங்க எல்லாத்தையுமே அர்பன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட், அதாவது லெகசி ட்ரஸ்ட்டை அவங்க வந்து ஃபார்ம் பண்ணிடுச்சு ஏர்டெல். அது எப்படின்னா சென்னை கோயம்புத்தூர் அங்கே எல்லாத்துலேயும் ஒரு லெகசி ட்ரஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஏர்டெல் வந்து. இப்போ
இதில் வந்து என்ன ஒரு விஷயம் புரியுதுன்னா, டெலிகாம் வந்து ஒரே ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்றது புரியுது. இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்ன நமக்கு குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது மட்டும்னா இன்டர்நெட் வந்து இப்போ ஈக்குவல் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எப்படி ரோட்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மாதிரியோ இப்போ நமக்கு ஒரு இன்டர்நெட்டும் அதே மாதிரி மாறிட்டே வருது. செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியூ எக்கனாமியாக இப்போ பண்ணிட்டு வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ஸ், பேமெண்ட்ஸ், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஆன்லைன் ஜாப்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஃபோனும் ஒரு டேட்டா வந்துச்சுன்னா அவனால் உலகத்தை வந்து ரீச் பண்ண முடியுன்ற அளவுக்கு இப்போ நரேட்டிவ். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் வந்து இந்தியாவோட அட்வான்டேஜ். இப்போ இந்தியா எப்படி போயிருக்காங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஹைவேஸாக எடுத்திருக்காங்க. வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் எனி கேபிள்ஸ்க்காக வெயிட் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு வயர்லெஸ் மோட் ஆஃப் இதுக்கு வந்து இப்போ மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? இப்போ நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்ப்பாங்கன்னா லைக் மோர் 5G யூசேஜ் இதை தான் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹை டேட்டா கன்சப்ஷன் தான் இப்போ வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பெட்டர் ரூரல் பெனிட்ரேஷன். அதாவது ரூரல் சிட்டிஸ்க்கும் நம்ம வந்து நிறைய வில்லேஜஸ் அவங்களுக்கு அதிகமாக யூசேஜ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்றுனா ஸ்மார்ட்டர் ப்ரைசிங் மாடல்ஸ். இன்னும் ப்ரைசிங்ஸை நமக்கு நான் பார்த்தப்ப நிறையா ப்ரைசிங் மாடல்ஸை அவங்க ரெடி பண்ணி இன்னும் வந்து நிறைய யூசேஜஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அபவுட் ஆடிங் யூசர்ஸ். இது வந்து என்னென்னா அவங்களோட யூசேஜை டீப்பர் பண்ணுறது தான் வந்து அவங்க இப்போ எல்லா டெலிகாம் இண்டஸ்ட்ரியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து 100 crores ப்ராட்பேண்ட் யூசர்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறது வந்து ஒரு எண்ட் ஆஃப் ஜோனி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிகினிங் ஆஃப் டேட்டா ட்ரிவன் இந்தியா. உங்களுக்கு இந்த டேட்டா டீகோட் பண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிகாஸ் நெக்ஸ்ட் பிக் ஸ்டோரி இஸ் ஆல்ரெடி ஹைடிங் இன் சிலபஸ்.